இந்த ஈவெண்ட் வந்து ஏவார்னு பேரு, ஆன்டிவைரஸ் ஏசியா ரிசர்ச் அசோசியேஷன். இது ஒரு 28 இயர்ஸ் பேக் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்காக ஆரம்பிச்சாங்க. முக்கியமா வந்து ஆக்சுவலா ஏஷியன்ஸ் இவங்களாம் சேர்ந்து இந்த செக்யூரிட்டிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ ஆரம்பிச்சது ஆக்சுவலா. ஏன்னா அப்போ அமெரிக்கன்ஸ் வெஸ்ட் பீப்புள் மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்றாங்க. அது மாதிரி ஆரம்பிச்சு இப்போ இன்னைக்கு அது பெரிய லெவல் வந்திருக்கு ஆக்சுவலா. இதுக்கு நான் பொறுப்பு எடுத்து ஒரு 3 வருஷமா ஆகுது ஆக்சுவலா. ஸோ அப்போ அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா சைபர் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. இந்த ஈவெண்ட்டோட சிறப்பு என்னன்னா, we invite all researchers, security researchers alone ஆக்சுவலா. சைபர் செக்யூரிட்டியில நம்ம விஜயகாந்த் மார்வல் அனலைஸ் பண்ணக்கூடிய பீப்புளை கூப்பிட்டு ஆக்சுவலா ஷேர் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சைபர் செக்யூரிட்டியோட ஒரே சொல்யூஷன் என்ன வந்து கொலாபரேஷன். எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க ஆக்சுவலா. எவ்வளவு நம்ம ஷேர் பண்ணி ப்ரொடக்ட் பண்றோம், அதனாலதான் முடியும் ஆக்சுவலா. அது இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மூலமா சாத்தியமாகுது ஆக்சுவலா. ஸோ இந்த வருஷம் வந்து நான் இந்தியாவில் சென்னையில் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டு நம்ம போர்டு ஒத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா. அதனால இதோட சென்னை கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலா. இதுல ஒரு 40 கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஊர் இந்தியா முழுக்க வந்திருக்காங்க. 354 பேர்கிட்ட இன்னைக்கு அட்டென்ட் பண்றாங்க. இதுல சிறப்பு என்னன்னா, ஆக்சுவலா நம்ம வந்து ரிசர்ச்சர்ஸும் கொண்டு வரோம், ஐடி மேனேஜர்ஸும் கொண்டு வரோம். சிஸ்டம்னு சொல்லுவோம் நம்ம அவங்களை ஆக்சுவலா. ஏன்னா அவங்க தான் வந்து இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, ஒரு சைட்ல வந்து டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ 2 பேரையும் மீட் பண்ண வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டெலிபரேஷன் நடந்தோம் ஆக்சுவலா. சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு ஒழுங்கா என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிய வரும் ஆக்சுவலா. நம்ம எந்த ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்றோம். நாங்களும் ஒரு செக்யூரிட்டி கம்பெனி அக்கேஸ்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க ஆக்சுவலா. நான் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து நாங்கள் ரிசர்ச் சைட்ல நம்ம ஷேர் பண்ண முடியும் ஆக்சுவலா. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் ஆக்சுவலா. ஒரு ஹானரபிள் பழனிவேல் தியாகராஜ் சார் வருதா இருந்துச்சு ஆக்சுவலா. பட் கன்சல்ட் வர முடியல. பட் இட் வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு ஒரு ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு இனாகிரேஷன் மெசேஜ் கொடுத்தாரு ஆக்சுவலா. அதை நாங்கள் ப்ளே பண்ணோம் ஆக்சுவலா. அப்புறம் 2 சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு ராஜேஷ் பல்ட்டு, அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பேசினாங்க. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இதே போயிட்டு இருக்கு. 2 நாள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் பேப்பர்ஸ் நம்ம கோலாபரேட் பண்ணுறோம் ஆக்சுவலா. இது இந்தியாவில் நம்ம கொண்டு வந்து நமக்கு பெருமை ஆக்சுவலா. சைபர் செக்யூரிட்டியில் யூஸ் பணம் இருக்க முடியாது ஆக்சுவலா. புரியுதுங்களா? ஏன்னா நம்பர் ஆஃப் அட்டாக்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் த்ரெட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு பயாலஜிக்கல் வைரஸை நம்ம தடுக்கலாம் ஆக்சுவலா. இப்போ கொரோனா வந்துச்சு, அது ஒரு பயாலஜிக்கல் வைரஸ். இது வந்து நீங்களாலும் சொல்ல போட்டோம் டெக்னிக்கலா. நீங்களும் அறிவாளி, நானும் அறிவாளி ஆக்சுவலா. ஸோ 2 பேரும் ஒருத்தர் நல்லது பண்றோம், ஒருத்தர் கெடுதல் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒர்க்கை. ஏன்னா முகம் தெரியாம பின்னாடி இது வேலை செய்ய முடியுது. புரியுதுங்களா? ஒரு ஸ்லிட் வாங்க கூட பிசிக்கலா ஒரு சக்தி இருக்கணும், தெம்பு இருக்கணும், தைரியம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இப்போ இது வந்து நீங்க ஒரு பின்னாடி இது பண்ணலாம் ஆக்சுவலா. இன்டர்நெட்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி இது பண்றதுனால நிறைய பேர் இதுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ண ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோ ஒன்றுட்டோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சைபர் த்ரெட் ஆகுறாங்க ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேனுவலா பண்ண முடியுமா பார்த்த முடியாது. அப்போ ஏஐ மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்தால் தான் வந்து ஏன்னா ஒன் ஆஃப் தி பர்பஸ் ஆஃப் ஏஐ இஸ் டு ஹேண்டில் லார்ஜ் வால்யூம் ஆக்சுவலா. ஒரு இன்டெலிஜென்ட்டா ஃபாஸ்டா எப்படி அனலைஸ் பண்ண முடியும் ஆக்சுவலா, என்ன திட்டம் பண்ண முடியும். ஸோ ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால ஏஐ வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் யூஸ் பண்றோம் ஆக்சுவலா. இது யூஸ் பண்ணி வேரியஸ் எல்லா லெவல்லையும் நம்ம இன்னைக்கு ஏஐ தேவைப்படுது ஆக்சுவலா. எதுக்கு யூஸ் பண்ண பெட்டரா இருக்கும், ஏஐல என்ன பிரச்சனை இருக்கும் ஆக்சுவலா. அடுத்தது இல்லை ஏதோ ஒரு எந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலே அந்த டெக்னாலஜி ஒழுங்கா யூஸ் பண்ணல ப்ராப்ளம். கரெக்டுங்களா? ஏன்னா அதான் டிஜிட்டல் அதான் அர்த்தம் இல்லைங்களா? கேமரா நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இல்லையா? என் பேர் பேர் கேசவர்தனன். அதுதான் வந்து கேசவன் சொல்லுவாங்க. அது கேசவன் ஆயிடுச்சு.